அடுத்த ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் ஆன்லைனில் வந்து நான் உங்களோட ஜும்மா பயானை பார்த்துட்டு இருக்கிறேன். ஜும்மா பயான் முடிஞ்ச பிறகு நீங்கள் அரபியில் ஏதோ ஒரு புக்கு படிக்கிறீங்களே, அந்த புக்கு என்ன படிக்கிறீங்க? நிறைய இமாம்கள் அந்த மாதிரி படிக்கிறாங்களே அப்படின்னு அந்த புக்கு படிக்கிறத பற்றி கேட்குறாரு. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிங்க. நம்ம மக்காப்பள்ளியை பொறுத்தவரையிலும் ஜும்மா பயான் என்பது வீடியோவில் பார்க்குறீங்க, பட் ஹுத்பா என்பதை வந்து நீங்கள் ஆடியோவில் மட்டும் தான் கேட்பீங்க, வீடியோவில் பார்க்கறது இல்லை. அது ஆடியோவில் மட்டும் கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு என்னக்கா, நான் ஏதோ ஒரு அரபி புக்கை படிக்கிறேன், இல்லை அரபி குரான் ஓதுறேன் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, அந்த தமிழில் என்ன பேசணுமோ அது அதனுடைய சாரம்சத்தை அரபியில் அங்கே ஹுத்பாவாக சொல்கிறது. அதனுடைய சாரம்சத்தை அரபியில் நம்ம சொல்லுவோம் மெம்பர் படிக்க மேலே. அது நான் அரபியில் நானாக தான் பேசுவேன் தவிர புக்கு பார்த்து படிக்கிறது கிடையாது. சில பள்ளிகளில் அரபி ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாதவங்க அல்லது அரபி ஃப்ளூவெண்ட்டாக வராதவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதி வச்சு அப்படி படிப்பாங்க. சில பயான்களை, தமிழ் பயான்களை எழுதி வச்சு படிக்கலையா, அந்த மாதிரி அந்த அரபி ஹுத்பா வந்து எழுதி வச்சு படிக்கிறது. அந்த எழுதி வச்சு படித்தா பேப்பர் காணா போயிடும் அந்த புக்கா போட்டுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த புக்கை பார்த்து தான் படிக்கணும், அந்த புக்கில் உள்ளது அப்படியே ஓதணும், அந்த புக்கில் என்ன இருக்குது, அது நல்ல புக்கா கெட்ட புக்கா அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த புக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. எனவே மெம்பர்ல வந்து அரபியில் ஓத அந்த ஹுத்பா சொல்லணும் அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷனல் முறைப்படி அந்த பயானுடைய அரபி டிரான்ஸ்லேஷனை மெம்பர்ல சொல்லப்படுது. ஆனால் சிறந்த முறை என்னன்னு சொன்னா, மெம்பர்லயே அவங்கவுங்க லேங்குவேஜில் அரபிலையோ உருதுலையோ தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ என்ன பயானோ அதை மெம்பர் மேலேயே பண்ணாலும் கூடும். அது ஏற்றமானது கூட, சிறந்ததும் கூட. இப்படி ஒரு நடைமுறை இருக்குது. இது ஒன்றும் தப்பு, பெரிய ஹராம், பெரிய ஷிர்க், பெரிய பிதாத் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மெம்பர் கீழே தமிழில் சொல்லிட்டு அதுக்கு மேலே நம்முடைய பயானுடைய சாரம்சத்தை நம்ம மெம்பரில் அரபியில் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படின்னு சொல்லலாம் தாராளமா. அந்த அடிப்படையில் நான் அரபியில் வந்து பயானில் என்ன சொன்னமோ அது அப்படியே அரபியில் சரளமாக நான் சொல்லிடுறது, அவ்வளோதான். மற்றபடி அது ஒரு புக்கை பார்த்து படிக்கணும், அந்த புக்கு என்ன புக்கு, யாரால் எழுதப்படுது, மனிதனால் எழுதப்படுதா, அல்லாஹ் எழுதப்படுதா, அது பெரிய ஆராய்ச்சியே கிடையாது. அந்த புக்குக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது.